எபிரேயர் 12ல சொல்றாரு பாருங்க, முதல் பேரானவர்களாக பரலோகத்திலே பேர் எழுதப்பட்ட வரையப்பட்ட கூட்டமா இருக்கக்கூடிய கூட்டத்தினிடத்திற்கும் பரலோகத்திற்கும் தேவனுக்கும் மனிதனுக்கும் சமஸ்தரா சமாதானம் பண்ணுகிறவராக ரெண்டு பேரையும் இணைக்கிற சமாதானக்காரராக இருக்கிற கடவுளிடத்திற்கும் உத்தமரான நீதிமான்களுடைய ஆத்துமாக்கள் இருக்கிற ஆத்துமாக்களிடத்திற்கும் சத்திய திருச்சபையின் லட்சணங்கள் அங்கே காணப்படுதான். சத்திய திருச்சபையினுடைய லட்சணங்கள் இங்கே காணப்படுகின்றன. முதலாவது, சீயோன் மலையின் மேலே கட்டப்பட்ட நகரத்துக்கு ஒப்பாய் எல்லாருடைய பார்வைக்கும் பிரசித்தியமாய் காணப்படுகின்றன. இரண்டாவது, எருசலேமை போல ஒன்றாகவும் பொதுவாகவும் இருக்கிறது. மூன்றாவது, சகலமான அச்சிஷ்டவர்களும் புனிதர்களும் சித்தர்களும் ரிஷிகளும் மகான்களும் விளங்குகிறதால் பரிசுத்தமாய் இருக்கின்றன. நாலாவது, நல்லா கவனிச்சுக்கோங்க, மூத்தோராகிய அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்துவினுடைய அஸ்திவாரத்தின் மேல் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றன. ஐந்தாவது, இயேசுநாதர் தான். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த உலகத்துல எல்லா மதத்தவர்களுக்கும் சொல்றேன், அந்த தேவலோகத்துல பரலோகத்துல எல்லாத்துக்கும் தலைவராக இருக்கிறது யாருன்னு சொன்னா இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ. கைத்திட்டுங்கள், இஸ்லாமியர்கள் சொல்றாங்க, நல்லா கைத்திட்டுக்கலாம் பார்ப்போம். எல்லா மதத்துக்கும் எல்லா மனுஷனுக்கும் தலைவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் தலைவருமாய் பிரதான ஆசாரியருமாய் பலி செலுத்தினவருமாய் இருக்கிறார். எல்லாம் இங்கதான் விஷயம். இதான் மறுபடியும் நான் சொல்றேன், இந்த ரத்தத்தை திரும்ப திரும்ப உங்களுக்கு இணைஞ்சிட்டு இருக்கிறேன்னா, அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கிறேன்னா, இந்த ரத்தம் சிந்தப்பட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷனுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவினுடைய இரத்தத்தின் இடத்திற்கும் எப்படி ஒரு சபைனா நம்ம கூடியிருக்கிற இந்த சபை எதனால கழுவப்பட்டு வழிபாடு நடத்துகிற அந்த பிரேயர்னால வழிபாட்டுனால அல்ல. எல்லாரும் இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், அதான் இன்னைக்கு உள்ள பிரச்சனை. பெண்டிகாஸ்ட்காரனுக்கும் இந்த ஆட்சிக்காரனுக்குள்ள வித்தியாசம் என்ன, இந்த இந்துக்காரனுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, அந்த இயேசு ரத்தத்தை அவன் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டன்னு சொல்லிட்டு இருக்கிற. நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற, இந்த ஜபக்கூடத்துக்கு போனதுனால, இந்த ஓச கூடத்துக்கு போனதுனால, இந்த ஐயா ஏன் மேல கை வச்சு ஜெபம் பண்ணதுனால அப்படின்னு நீ என்ன செஞ்சிட்டு இருக்க, சொல்லிட்டு இருக்க. ஆனா இங்க என்ன சொல்லுறாரு, எழுதுறாரு பவுல் இந்த சபைக்கு என்ன எழுதுறாரு, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நீ பத்தினியாக நீ என்ன செய்யப்பட்டிருக்க, நிறுத்தப்பட்டிருக்க. கைதிட்டுக்கலாம், அதுக்கீழ வாசிப்பாங்க. கரை திரை இல்லாததும் மாசற்றதுமான பத்தினியாக. ஹலோ, உன்னை பாவின்னு சொல்லிட்டு இருக்கு, உன்னை விபச்சாரின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா இங்க இயேசுவின் ரத்தம் உன்னை பார்த்து என்ன சொல்லுதுன்னா, என் ரத்தத்தால கழுவப்பட்ட நீ பத்தினி. கைதிட்டுகள் பார்ப்போம், எல்லாரும் கைதிட்டுங்க, நல்லா கைதிட்டு. பத்தினியாக உன்னை உருமாற்றிய இரத்தத்தின் இடத்திற்கும் சர்வேஸ்வரனுடைய சமூகத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறீர்கள். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் என்ன வந்து பழி வாங்கிட்டான், என்ன கொன்னுட்டான், என்ன கொன்னவனை நீ தண்டிக்கணும்னு சொல்லி ஆபேலுடைய ரத்தம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, பிதாவாய் படைச்சவர்கிட்ட என்ன செஞ்சிட்டு இருக்குன்னா அங்க போராடிட்டு இருக்கு, வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கு. என்ன கொலை செஞ்சவனை நீங்க தண்டிக்கணும், அவனை பழி வாங்கணும், அவனுக்கு நீங்க தண்டனை கொடுக்கணும் என்ன செஞ்சிட்டு இருக்குன்னா ஆபேலுடைய ரத்தம் அங்க என்ன செஞ்சிட்டு இருக்கு. ஆபேலுடைய ரத்தத்தை காட்டிலும்
அதிகம் நன்றாய் பேசுகிற, என் பாவத்துக்காக, உங்க பாவத்துக்காக, என் அக்கிரமத்துக்காக, உங்க அக்கிரமத்துக்காக, முதல் மனுஷன் செஞ்ச அக்கிரமத்துக்காக, பாவத்திற்காக நான் என்ன மரித்திருக்கிறேன், ரத்தம் சிந்திருக்கேன். ஆகவே இந்த மக்களை, என்னையும் உங்களை மன்னிக்கும்படி, என்னையும் உங்களையும் பரிசுத்தமாக்கும்படி, என்னையும் உங்களை ஆசீர்வதிக்கும்படி பரலோகத்திலே பரிந்து பேசுகிற இரத்தத்தினிடத்திற்கு நல்லா கைதிட்டு, நல்லா கைதிட்டு, நல்லா கரங்களை கைபோசி விடு. அந்த இரத்தத்தின் இடத்திற்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். அதிகம் நன்றாய் நமக்காக நல்லதை பேசுகிற இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். எது சபை? ஆர்சி சபையா அங்க இருக்கு, சிஎஸ்சி சபை அங்க இருக்கு, மாரநாத சபை அங்க இருக்கு, அசம்பிளி ஆஃப் காட் சபை அங்க இருக்கு, சிபிஎம் சபை அங்க இருக்கு, பெந்தைகோஸ்து சபையா இருக்கு. எந்த சபை இருக்கு? இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் நமக்கு முன்னால் கழுவப்பட்டு அங்கே பேர் எழுதப்பட்ட பரிசுத்தவான்களுடைய கூட்டம், விழா கூட்டமான சபையாக அங்கே நிறைந்திருக்கிறார்கள். கைதிகளை பார்ப்போம். நீ அந்த சபைக்கு போகணும்னு சொன்னால், நீ இந்த சபையை விட்டு, இந்த சபை வழிபாட்டை விட்டு, இந்த சபை போதகரை விட்டு நீ விலகி உன்னுடைய போதகராகி இயேசுவின் இடத்துல வந்து சேர வேண்டும். ஒரு விளங்குது, ஒரு அணியை சொல்லுங்கள. எத்தனை பேருக்கு விளங்குது? அதனால இந்த ஆர்சி சபை அங்கே இருக்காது, இந்த பெந்தைகோஸ்து சபை அங்கே இடிச்சியாது, இந்த சிபிஎம் சபை அங்கே இடிச்சியாது, இந்த சிபிஎம் பாஸ்டர் அங்கே இடிச்சிக்க மாட்டார், பாஸ்டர் அடிச்சிக்க மாட்டாரு, நம்ம சாமியார் அங்கே அடிச்சிக்க மாட்டாரு, நம்ம பிஷப் அங்கே அடிச்சிக்க மாட்டாரு. நம்ம போப்பும் பிஷப்பும் இந்த இரத்தத்தை பயன்படுத்தி இந்த சுவிசேஷம் அறிவித்தபடியினால் அவர்கள் இந்த இரத்தத்தால் கழுவப்பட்டு, பத்தினியாக்கப்பட்டு, புனிதமாக்கப்பட்டு, இந்த புனிதர்கள் பரலோகத்தில் அந்த பேர் எழுதப்பட்ட இடத்தில் இருக்கிறது போல இந்த சாமியார்களும் பாஸ்டர்களும் இந்த ஐயர்களும் நினைச்சுவாங்கன்னா அந்த மகா சபையிலே கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். கைதிகளை பார்ப்போம், நல்ல கைதிகளை பார்ப்போம். அங்கே நமக்கு மெய்ப்பன் யார் சொல்லுங்க? குரு என்றால் அர்த்தம், கு என்றால் பாவம், ரு என்றால் அழித்தல். பாவத்தை அழிக்கிறவர் தான் குரு. அதனால பாஸ்டாலையும் முடியாது, பிஷப்பாலையும் முடியாது, இந்த ஜேசு மைக்கேலாச்சாலையும் இதை செய்ய முடியாது. இந்த இயேசு ஒருவரால் மட்டும்தான் இதை செய்யும். இவர் தான் இந்த மாதிரி இந்த எல்லா சபையிலும் இருக்கக்கூடிய போதர்களையும் விசுவாசிகளையும் இந்த 1ஆம் கிளாஸ் இருக்கிறவங்களை எல்லாத்தையும் நினைச்சிட்டோம்னா அவங்கள எல்லாம் பெரிய ஆளாக்கி ஆவியில் வளர்த்து அந்த உன்னதங்களுக்குரிய பலத்தை கொடுத்து அந்த உன்னதமான மேனியை கொடுத்து நம்மளை கொண்டு எங்கே சேர்க்கிறாருன்னு சொன்னால் அந்த சீயோன் பர்வதமாகிய தேவனுடைய வீட்டிலே சேர்க்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், நம்முடைய குடியிருப்பு இங்கே, நம்ம குடியிருப்பு எங்கே இருக்கு? வானகமே, வானகமே சொல்லுங்க, நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். 4ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க பார்ப்போம். பிலிப்பியர் 3. நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கு? ஹலோ, நம்ம வீடு குடியிருப்பு எங்க இருக்கு? ஒரு ஆன்மீகவாதி ரட்சிக்கப்பட்டவன் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய குடியிருப்பு எங்க இருக்கு? ஆர்சி சபையில, சிஎஸ்சி சபையில, பெண்டிகாஸ்ட் சபையில நம்முடைய குடியிருப்பு வாசிங்கக்கா. நமக்கோ விண்ணகமே தாய், கத்தோலிக்க பைபிள்ல நமக்கோ விண்ணகமே தாய் நாடு. அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். அங்கிருந்தா யார் வர்றாரு? இயேசு வருவார் என காத்திருக்கிறோம். அவர் அனைத்தையும் நமக்கு நல்லா கவனிச்சுங்க. விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் படைப்பு அனைத்தையும் நமக்கு பணிய வைக்க வல்ல ஆற்றலால் சாவுக்குரிய தாழ்வுக்குரிய நம்ம நல்லா கவனிச்சுங்க. தாழ்வுக்குரிய இந்த மாமிசத்துக்குரிய தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை, இந்த உடலை மாட்சிக்குரிய மகிமைக்குரிய தம்முடைய உடலின் சாயலாக உருமாற்றுவார். கைதிட்டு பார்ப்போம். தன்னுடைய உடலை போல சாயலை போல உருமாற்றக்கூடிய சக்தி, அந்த வல்லமை யாருக்கு இருக்குன்னா
இந்த இயேசுநாதருக்கு மட்டும்தான் இருக்குது. இதை ராணி அதில் வாசி பார்ப்போம். 21ஆம் வசனம் வாசி. 3:21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே எப்படி பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், இந்த அற்பமான சரீரத்தை, நம்முடைய இந்த அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மருவமாக்குவார். கைதிட்டுக்கணுமா? நல்லா கைதிட்டு, நல்லா கடலை தூக்கிடுச்சு. இத்தனை பேருக்கு விளங்குது. அதனால இந்த உடல் என்ன செய்யணும்? அவருடைய சரீரத்துக்கு ஒப்பான சாயலாக அந்த ஆவிக்குரிய உடலாக இது என்ன செய்யணும்? உருமாற்றப்பட வேண்டும். ஒரு ஆவிக்குரிய மாம்சம் எலும்பும் இதோ என்னிடத்தில் இல்லை. லூக்கா 24:39 வாசித்தீங்கன்னு சொன்னால், லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, தொட்டு பாரு. சந்தேகப்படுறியா? இந்த உடலை தொட்டு நான் தான் என்று அறியும்படி, இயேசுதான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கின்றபடி எனக்கு மாமிசமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்றார். கைதிட்டுகளை பார்ப்போம், நல்லா கவனிச்சுக்கோங்க. நீ ஒரு ஆவி மனிதனாயிட்டனா, நீ ஆவி செத்து போன ஆவி வீட்டெழுந்துட்டுனா, எலும்பு சதை அதுக்கு என்ன செய்யாது? அது ஒரு ஒளி உடல், அது ஒரு அருள் உடல், தெய்வீக தன்மை நிறைந்த ஒரு உடல், தெய்வீக பாவனை நிறைந்த ஒரு உடல், அன்பு நிறைந்த ஒரு உடல், அமைதி நிறைந்த ஒரு உடல், சந்தோஷம் நிறைந்த ஒரு உடல், சமாதானம் நிறைந்த ஒரு உடல், பரிசுத்தம் நிறைந்த ஒரு உடல், ஒளிமயமான மகிமை நிறைந்த ஒரு உடல். சொல்லிகிட்டே இருக்கலாம், வருஷம் சொல்லிகிட்டே இருக்கலாம். நீங்கள் சின்னத்தாய், ஒட்டுத்தாய், நிக்கலம்மா, அனிதா, உன் உடல் எப்படிப்பட்ட உடல்? இதை நீ சொல்லணும். நான் எந்த உடலை உடைய, இந்த உடலை பார்க்கப்படாது, இது அற்பமான உடல். இது பிலிப்பியர் 3:21 என்ன சொல்லுது? அழிவுக்குரிய அற்பமான கீழ்த்தரமான இந்த உடலை அவர் தன்னுடைய மகிமையின் உடல். இதுக்குத்தான் அவர் பாடுபட்டார், இதுக்குத்தான் அவர் ரத்தம் சிந்தினார், இதுக்குத்தான் அவர் சிறுவையிலை மறித்து அவர் உயிரோடு நினைச்சாரு, எழும்பினார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். அப்போ இந்த உடலை தர்றது தான் யாருடைய வேலை? இந்த உடலை பாஸ்டர் தர முடியுமா? இந்த சபை பெந்தைகுஸ்து சபை தர முடியுமா? சொல்லுங்க. இப்போ நான் கேட்குறேன், பெந்தைகுஸ்துக்காரன் நீ யாரு? இந்த ஆட்சிக்காரனை விட இந்துக்காரனை விட நீ யாரு? என்ன? அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட பதில் கரெக்டாக நீங்கள் என்ன செய்யணும்? அவங்க மோட்சத்துக்கு போயிடுவாங்க ஐயா. இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க எங்கே போயிடுவாங்க? பரலோகத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க? மனம் திரும்பி என்ன செஞ்சிருவாங்க? ரட்சிக்கப்பட்டு எங்கே போயிடுவாங்க? இந்த விபச்சாரிகளும் வேசி கல்லர்களும் இந்த குடிகாரர்களும் இந்த விக்கிரகாரன் எங்கே வந்துடுவாங்க? மேலே வந்துடுவாங்க. ஆனால் நீ என்ன செய்ய மாட்ட? பரிசேயர். பரிசேயர்னா யாருக்கு தெரியுமா? ஏற்கனவே சொன்னேன், 10 கட்டளையே கரெக்டாக கடைபிடிக்கிறவங்க, அமாவாசை ஓய்வு நாளை கரெக்டாக கடைபிடிக்கிறவங்க, தசம பாகத்தை கரெக்டாக அடிச்சிக்கிறவங்க, செலுத்துகிறவங்க, இந்த நியாயப்பிரமாணம், அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதோ அதன்படி கரெக்டாக அடிச்சிக்கிறவங்க. ஏசுநாதர்கிட்ட ஒருத்தன் போய் கேட்குறான், ஐயா நியாயப்பிரமாணத்துப்படி கரெக்டாக நான் அடிச்சிக்கிறேன், 10 ரூபாவும் கரெக்டாக அடிச்சிக்கிறேன், எல்லாத்தையும் நான் பண்ணுறேன், ஆனால் அந்த நித்திய ஜீவனை அடையணும் நான் என்ன செய்யணும் போது சொல்கிறாரு, உனக்குள்ளதெல்லாம் விற்று இந்த ஏழையில கொடுத்துட்டு வா. கைதிட்டுகளை பார்ப்போம். அவன் முகம் ஆடி போனான்னு. அதனால் இந்த பாஸ்டர்மாரெலாம் சாதாரண ஆட்கள் கிடையாதுங்க. பைபிள் காலேஜ் படித்து, பைபிளை படித்து, வீடு வீடாக போய் ஆட்களை சொல்லி, அவங்கள கேதர் பண்ணி, அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி, அந்த சபையில் சேர்த்து, நீ 10 ரூபா கொடுக்கலாம் உனக்கு சாபம் வரும், உன் வீட்டில் ஏன் கஷ்டம் வருது தெரியுமா, நீ 10 ரூபா கொடுக்கல, உனக்கு ஏன் வண்டி ஆக்சிடென்ட், உனக்கு விபத்து ஏன் நடந்துச்சுன்னா நீ 10 ரூபா கொடுக்கல, உன் பிள்ளைக்கு ஏன் ஜோப்பெலாம் போச்சுன்னா, உன் பிள்ளைக்கு ஏன் கல்யாணம் ஆக லேட் ஆகுதுன்னு சொன்னால் நீ என்ன செய்யலை, ஒழுங்காக சபைக்கு வரல, 10 ரூபா கொடுக்கல, இப்படியெல்லாம் கரெக்டாக பேசக்கூடியவங்க.
வைக்கலாம். உண்மைதானே? என் இதில் நான் பார்த்துருக்கிறேன், பார்த்ததே சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஆனால் இவங்களை பார்த்து பைபிள் என்ன சொல்லுங்க, நீங்கள் வர மாட்டீங்க. சொல்லுங்க. இந்த ஆட்சிக்காரனை நியாய தீர்ப்புறதுக்கு உனக்கு என்ன யோக்கியது இருக்கு? இந்த இந்துக்காரனை பார்த்து நியாயம் தீர்க்கிறதுக்கு உனக்கு என்ன? இந்த இந்துக்காரனையும் ஆட்சிக்காரனையும் பரலோகத்திலே சேர்க்கும்படி இயேசு பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்தார். அது சத்தியமானால் அவருடைய பாடுகள், அவர் சிந்திய ரத்தம் இவர்களை மீட்டு பரலோகத்திலே கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குது? இதுதானே வந்தாரு. நான் இன்னைக்கு சொல்லி ஜெபம் பண்ணுறேன், எப்பா இந்த இந்துக்காரனுக்காக, இந்த ஆட்சிக்காரன், நானும் ஆட்சிக்காரன் தானே, எனக்காக நீ பாடுபட்டு ரத்தம் சிந்தி மறிச்ச, இது வீண் போகலப்பா. நீங்கள் சிந்திய ரத்தத்தினால பட்ட பாடுகளினால இப்போ எனக்கு ஒரு ஆவிக்குரிய உடலை தந்து, விண்ணகத்துக்குரிய மேனியை தந்து, உங்கள் மாசற்று விளையிறதுனால என்னை பரிசுத்தமாக்கி, பொறுக்கியாக இருந்த எண்ணெய் பத்தினியாக்கி, ஒரு கைதிட்ட மாட்டேங்கல, பாவியாக இருந்த எண்ணெய் பரிசுத்தவானாக்கி, மறிச்சிருந்த பாவத்தினால, முதல் மனுஷன் சாபத்தினால மறிச்சிருந்த என் ஆன்மா ஆவியை உயிர்ப்பித்து என்னை இன்னைக்கு ஜீவனுள்ளனாக்கி என்னை உயிரோடு பேச வைத்துக் கொண்டிருக்கிறேன். கைதுக்கலாம். இப்போ நான் ஆட்சிக்காரன் தானே. ஆட்சிக்காரன் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்? இப்போ நான் கண்ணை மூடி உட்கார்ந்தானே என் சோலை எங்கே போகும்? அந்த பரம எரிசலேமாகிய அந்த பரலோகத்துக்கு தேவனுடைய சன்னிதான தேவனுக்கு முன்னால் போய் உட்கார்ந்து தலை வணங்கி தொழுது அவர் கரத்தால் ஆசை பெற்று திரும்ப அந்த உடலுக்குள்ள வரும். கைதிட்டுகளை பார்ப்போம். நீங்கள் சொன்னதுக்கு விளக்கம் சொல்கிறேன். நான் ஒரு ஆட்சிக்காரனை இந்த மாசற்ற விளையிறப்பட்ட ரத்தம் இன்னைக்கு என்னை பத்தினியாக்கி, புனிதனாக்கி, நீதிமானாக்கி, எனக்கு அந்த விண்ணக சாயல் இந்த மேனியை கொடுத்து, இன்னைக்கு இந்த மேனி என்ன செஞ்சுட்டுருக்குன்னா மேலே போகுது, இந்த உடலுக்குள்ள திரும்பி வருது. கைலாச மகாரிஷியினுடைய அந்த சோல் ஆன்மா, அவருடைய உடல் இன்றைக்கும் குகையில் தான் இருக்குது. இந்த குகையில் இருக்கக்கூடிய இந்த உடல் இருந்து இந்த ஆன்மா ஆவி என்ன செஞ்சிடும்? பிரிஞ்சு அப்படியே பாம்பு சட்டையை கழட்டுற மாதிரி கழட்டி போட்டு என்ன செஞ்சிடும்? மேலே வீரும். இந்த பரிசுத்தவான்கள் மறித்து தேவதூரில் அப்படியே பரலோகத்தை எடுத்து கூட்டிகிட்டு போகும்போது இவங்க கூட அவர் என்ன செய்வார்? போய் அவங்கள கொண்டு அவங்களோடு சேர்ந்துட்டு அந்த பரலோகத்தில் என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப அவர் என்ன செய்வார்? நினைச்சு நிறந்து உடம்புக்குள்ள வருவார். என் உடல் இப்படி பிரிஞ்சு போச்சு. இது என்னங்கிறத யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா, இந்த கைலாச மகாரிஷியுடைய வரலாறு சரித்திரத்தில் இருந்தால் இந்த ஆன்மா பிரிஞ்சு போகிறது திரும்ப வாரத்தை கற்றுக்கிட்டேன். பிரைசலா ஒரு அலையிலே சொல்லுங்களேன். நான் தான் கேட்குறேன், எத்தனை பெண்டிகாஸ்ட் பாஸ்டருடைய கேட்குறேன், எத்தனை பேருடைய உடலையா நீ பார்த்துருக்க? உங்களோட ஒன்றை நீ பார்த்துருக்கியா? நான் கேட்குறேன், இந்த பாஸ்டர்மாருமே இந்த பிந்தைய சபையில் இருக்கு, என்னைக்காவது நீ இயேசுவை பார்த்துருக்கியா? சபைக்கு போகிற ஆராதனை முறையை பார்த்துருக்கியா? இந்த ஜெபக்கூடத்துக்கு போகிறவங்க, ஜெபக்கூடத்தில் போய் எத்தனை பேர் ஆண்டவர் பார்த்துருக்கீங்க? கோயில் கையினால் கட்டப்பட்ட கோயிலில் போய் எத்தனை பேர் ஆண்டவர் பார்த்துருக்கீங்க? நான் குதர்க்கமாக தான் பேசுகிறேன். எத்தனை பேர் இருக்கீங்க? கை தூங்கலாம் பார்ப்போம். ஒன்றையே பார்க்கல, நீ எப்படி அவரை பார்க்க முடியும்? ஆனால் இந்த எம்மாவுசுக்கு போனவர்கள் இயேசுவை பார்த்தார்கள். கட்டாயப்படுத்தி அவரை கூப்பிட்டபடினால், என்னோடு தங்கும் என்று சொன்னபடினால் இயேசுவை பார்த்தார்கள், அவரோடு தங்கினார். கைதிகள் பார்ப்போம். இந்த உயிர்த்தெழுதல் எதுக்கு நடந்துச்சு தெரியுமா? உயிர்த்தெழுதல் எதுக்கு நடந்துச்சு தெரியுமா? மீண்டும் கடவுளை நாம் தரிசிப்பதற்காக, முகமுகமாய் தரிசிப்பதற்காக. மீண்டும் இப்படி இதை இவங்க சொல்கிறாங்களா, இந்துக்காரன் மாறினே. இந்த இந்துக்காரன் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் விவேகானந்தர்கிட்ட சொல்கிறாரு, விவேகானந்தர், அவருக்கு பேர் வேற பேர், அதுக்கப்புறம் தான் விவேகானந்தர். அதுக்கு முன்னாடி அவர் பேர் என்ன பேர் தெரியுமா? அடிசன், அவர் பேர் தெரியுமாப்பா? விவேகானந்தர்கிட்ட ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்கிறாரு, நானும் நீயும் எப்படி நேருக்கு நேரம் முகமுகமாக பேசிக்கொண்டு இருக்கிறோமோ, இதுபோல் நம்மளை படைத்த கடவுள்கிட்ட நம்ம என்ன செய்ய முடியும்? நான் பேச முடியும். கைதிட்டுக்கலாம். யார் சொல்கிறா? ஒரு இந்துக்காரன் காளி சிலையை நிப்பாட்டி குளிப்பாட்டி
அதுக்கு அலங்காரம் பண்ணி அதுக்கு பூக்குத்துக்களை வச்சு அதை வழிபட்ட ஒரு விவேகானந்தர் இந்து ஒரு துறவி சொல்கிறாரு, முதல்ல செருவத்துக்கு அந்த சிலைக்கு என்ன செஞ்ச குளிப்பாட்டி துணியை உடுத்தி பூக்கள் அலங்காரம் பண்ணி என்ன செஞ்ச நான் பண்ணினேன். ஆனால் நான் மனம் திரும்பிய என் ஆவியில் நான் உயிர்ப்பித்து ஆவியில் இது பண்ணதுக்கப்புறம் இந்த இயேசுவை தரிசித்ததுக்கப்புறம் நீயும் நானும் எப்படி பேசிக்கொண்டு இருக்கிறோமோ இதுபோல் என்னை படைத்த தெய்வத்திற்கு நான் பேச முடியும்னு சொன்ன ஒரு மகான் யாருன்னா சொல்லுங்கள், ஸ்ரீ ராமகிருஷ்ணன். அவங்க வரலாறுலாம் நீ படிக்கணும். இந்த ராமகிருஷ்ணர் இந்த விவேகானந்தர்லாம் சபரியார் இடத்துல போய் என்ன செஞ்சவங்கன்னா, அதான் சொல்கிறேன், சபரியார் ஒரு ஃபேமஸான ஒரு புனிதருங்க. சபரியார்கிட்ட போய் என்ன செஞ்சவங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்க. அப்படியேப்பட்ட இந்த கைலாச மகாரிஷிக்கு இந்த பைபிளை யார் கொடுத்தாருன்னா ராஜி சபரியார் தான் நினைச்சிருக்கிறாரு. அந்த புஸ்தகத்தை வேதாமத்தை அறிஞ்சிருக்கிறார் தான் கொடுத்துருக்கிறார். நரேந்திரன் பிரசாத், நரேந்திரன். விவேகானந்தருடைய பேர் முன்னாடி அவர் பார்த்து சொல்கிறாரு, அவருக்கு விவேகானந்தர் கேட்குறாரு, கடவுளோட பேச முடியுமா, உறவாட முடியுமான்னு சந்தேகத்தை அவர்கிட்ட நினைச்சாரு. கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, நானும் நீ எப்படி பேசுகிறோமோ இதுபோல் நீ கடவுளோடு என்ன செய்ய முடியும். இப்படி இந்த பாஸ்டர்மாரால் சொல்ல முடியுமா? நான் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த இயேசுடைய உயிர்த்தெழுதலே இருக்குன்னு சொன்னால் மீண்டும் மனிதர்கள் கடவுளோடு நேருக்கு நேராக பேசவும் தரிசிக்கவும் முடியும் என்பதை நிரூபிப்பதற்காக தன்னை நேசித்த சீடர்களுக்கு சீடர்கள்னா என்ன, உயிர் பெருசு இல்லை. அன்னைக்கு சேவர்கள் அந்த கல்லறையை சுற்றி ஆயிரக்கணக்கில் காவல் காத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த இடத்திற்கு மதலேன் மரியாளும் அந்த கல்லறையில் போய் பார்க்க போனார்கள். அங்கே இயேசு இல்லை, இயேசு உயர்த்தி விட்டார் என்கிற தேவ தூதனுடைய செய்தியை கேட்டார்கள். கைது யாருக்கு அந்த கடவுளுக்கு தரிசனம் கொடுப்பாரு, யாருக்கு இப்போ என் உயிர் பெருசு இல்லை, என் உயிரோட பெருசு நீங்கள் தாப்பான்னு சொல்லி அவரை உண்மையாக தேடுகிற அத்தனை பேர்களும் அவரை தரிசிப்பார்கள், அவர் பேசுகிறதை கேட்பார்கள். கைதிகளை பார்ப்போம். இதுதாங்க ஆன்மீகம், இதுதான் கிறிஸ்தவம். அதனால நீ பெந்தைகோஸ்துக்காரனாக இருந்தாலும் நான் கேட்குறேன், பெந்தைகோஸ் சபைக்கு போகிறல, நானும் பெந்தைகோஸ் சபைக்கு போனேன். திருநெல்வேலியில் அசம்பிளி ஆஃப் காட் சபை வண்ணார்பேட்டையில் உண்டு. பாலசன் ஒரு பயங்கரமாக பேசுவார். யூத்துக்கு தகுந்த மாதிரி 40 வாலிபத்தை அந்த நேரம் நான் யூத்து, எனக்கு 17 வயசுன்னு நினைக்கிறேன், 16-17 வயசில் அங்கே போகிறேன். அவர் தான் யூத்துகளுக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு நல்ல பாஸ்டர், ரொம்ப பிடிக்கும். நல்ல கூட்டங்களை நல்லா பிரசங்கம் பண்ணுவார். அங்கே போகும்போது அதான் சொல்கிறேன், இந்த சபையில் கூடி ஆராதனையெல்லாம் பண்ணேன். ஆனால் ஒரு நாளும் கடவுளை நான் என்ன செய்யலை, ஒரு நாள் இந்த பிரசனத்தை கூட என்ன செய்யலை, அந்த அபிஷேகத்தை நான் என்ன செய்யலை உணர். இதே மாதிரி செத்தாலும் பரவாயில்ல, காட்டில் போய் நான் உட்காந்துருந்தது பாம்பு புத்து, கரிசை காட்டில் அந்த கரையான் புத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா பாம்பு தான் இருக்கும். கரையான் புத்தும் சீவு ஒரு ஆள் வளர்ந்து நடக்கும். அதுக்குள்ளெல்லாம் போய் உட்காந்து கடந்த செத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ஊருக்குள்ள என்ன செய்ய முடியல, இந்த ஜெபமெல்லாம் பண்ண முடியல. ஆர்சி சபை நம்மளை பார்த்தா என்ன செய்வாங்க, கேலி கிண்டல் பண்ணுதவங்க. அதனால் நீயும் அந்த ஆடு மாட்டுக்காரங்க தான் வருவாங்க, வேற ஆட்கள்லாம் இருக்காங்க, விவசாயம்லாம் நடக்காது. அது நல்ல கரிசக்காடு, நல்ல ஒரு ஆள் கால் போகிற மாதிரி பிளந்து கிடக்கும், வெடி பிடிச்சு கிடக்கும். ஆனால் அங்கே போய் நின்றுக்கிட்டு என்ன செய்வோம், மழை பெய்யும், மழை பெய்யும். ஒரு நாள் தான் அப்படி தான், ஆண்டவரே நான் தண்ணி வைக்காமல் என்ன செஞ்சு போச்சு, பாவையெல்லாம் பட்டு ஒரு மாதிரி வாடி கிடக்கு, வீட்டில் சட்டை போடுதாங்க. இப்போ நாளைக்கு முறைன்னு 4 நாளைக்கு என்ன செய்ய முடியாது, தண்ணி வைக்க முடியாது. வானத்திலிருந்து நீர் இந்த பாவைக்கு தண்ணி வாங்கின்னு நினைச்சு நான் காட்டில் உட்காந்து சும்மா நினைச்சேன், விளாட்டினேன், பிடிச்சி அடித்து பாருங்க மழை. என்னால் அந்த ஓடையை தாண்டி தான் அந்த கரிசை காட்டுக்குள்ள போகணும். ஓடையில் தண்ணி வெளில போகுது, கடைசி என்ன செய்ய முடியல, வீட்டுக்கு என்ன செய்ய முடியல. அகடிக்கில் ஒரு ரூம்பு உண்டு, அதிலே ஒரு 11 மணி வரைக்கும் உட்காந்து தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அந்த ஓடையை கடந்து என்ன செஞ்சேன்னா வீட்டுக்கு வந்தேன். இந்த மாதிரியெல்லாம் அன்னைக்கு விளாட்டினேன். ஏன்னா தனிமையிலே தேவனை தரிசித்து இந்த சரீரை நான் உட்கார்ந்து அப்படி தியானம் பண்ணும்போது
சரீர தடையை விட்டு என்ன செய்யணும், அரையடி எழும்பும். ஐயையோ மேலார பீறக்கூடாதுன்னு என்ன செய்வேன், சுயத்துக்களை வந்து மடிக்கல் தொப்புன்னு உட்காருவேன். இப்படியெல்லாம் தனித்து இருந்தவள் செத்தாலும் பரவாயில்ல, பாவ விளையாமல் பட்டு போனாலும் பரவாயில்ல, 4 மணிக்கு முறக்கிணறானாலும் பரவாயில்ல, நாளைக்கு தனிப்பாசன நம்ம பாய்க்க வேண்டிய பயிர்கள் பாய்க்காமல் எல்லாம் அது நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி கடவுளை தேடிய பொழுது அந்த கடவுளை தரிசிக்க முடியுது. இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு தைரியமாக பேசுகிறேன், அவருடைய நட்பை பேசுகிறேன், மேனியை பற்றி பேசுகிறேன்னு சொன்னால் அவருக்காக. அதான் சொல்லலாம், உயிரே எனக்கு தயாருங்கிற நிலையில் வரும்போது பணம் என்ன பெருசு, சொத்து என்ன பெருசு, என் சொத்து வீடெல்லாம் இணைஞ்சி சும்மா தான் கிடக்கு, சும்மா தான் கிடக்கு. இதை என்ன செய்ய போகிறேன், முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன். தானங்கள் கருமங்கள் என்ன செஞ்சுட்டு போயிடணும், 50 லட்சத்துக்கு மேலே வரும், தானம் பண்ணிட்டு போயிடணும். அதான் என்னுடைய வெறி. நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், எனக்கு சொத்து நீங்கள் தான்ப்பா, எனக்கு செல்வம் நீங்கள் தான். நீங்கள் எனக்கு இருக்கிறது வரைக்கும் என்ன கிடையாது சொல்லுங்கள். இன்னைக்கு காலையில் 5 வயது அரிசி வந்து என்ன செஞ்சிருச்சு, ஏற்கனவே 1 வருஷத்துக்கு இங்கே என்ன இல்லை, இந்த வாரத்தில் என்ன செய்ய போகுது, வர வேண்டிய தடையாக இருக்கக்கூடிய பணம் வந்து என்ன செய்ய போகுது, சேரப்போகுது. எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பணம் பிரச்சனை என்ன கிடையாது சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் என்ன பிச்சைக்காரன் ஒன்றும் இல்லாதவன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் என்னை கோடீஸ்வரனை உட்கார வச்சுருக்கிறார். கை திட்டுங்களை முன்னால் கை. இவன் பிச்சைக்கார போயிட்டான், சோழி முடிஞ்சான், இனி ஒன்றும் கிடையாது அப்படின்னு பேசினவங்களுக்கு பூரா என்ன செய்கிறாருன்னு ஆண்டவர் அது சொல்கிறேன். உண்மையிலே பிச்சைக்காரன் தான். அன்னைக்கு ஆண்டவரை விட இந்த பயலுகளை பெருசாக நினச்சி இவனுங்கள்ட்ட என்ன செஞ்சு போட்டு இது பண்ணி கடைசிக்கு என்ன ஆகி போச்சுன்னா எல்லாத்தையும் இழந்த ஒரு நிலை தான். அதான் சொல்கிறேன்ல, இயேசுவோடு இல்லாத, இயேசு இல்லாத எல்லாமே என்ன செஞ்சு போவோம். ராத்திரி பூரா மீன் பிடிச்சி ஒன்றுமே என்ன கிடைக்கல ஆண்டவரே, 5 வருஷமாக ஒன்றுமே இல்லாமல் போச்சு ஆண்டவரே. ஆனால் அந்த 1 வருஷம் ஆண்டவரோடு நெருங்கி வளர வளர, ஆவியிலே வளர வளர, இந்த விண்ணக மேனி உடல் வளர வளர, இந்த மாசற்ற விளையாடப்பட்ட ரத்தத்தை 1 வருஷமாக அதிகமாக பேச பேச இழந்ததெல்லாம் திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது. கைதிட்டுங்களா மாட்டோம். நீ ஆண்டவருடைய வார்த்தை இருந்தால் உன்னுடைய கையின் பிரயாசம் உன் களஞ்சியங்கள். போய் பாருங்க, களஞ்சியம் என்ன செஞ்சிட்டு நிறைஞ்சிட்டாமா, மண்டே ஆட்டாத சொல்லு, வாய் திறந்து சொல்லு. களஞ்சி என்ன செஞ்சிச்சு, அவங்க அறுத்து விளைய வச்சவங்க வீட்டில் கூட நிறைஞ்சிருக்கா நிறையலன்னு தெரியல. என்னக்கா சொல்லுங்களா, வாய் திறந்து. நிறைஞ்சிட்டா? இதை நீங்கள் சொல்லணும். என் களஞ்சியம் ஒவ்வொருத்தரும் சொல்ல, என் களஞ்சியத்தை இயேசு என்னோடு இருக்கிறபடி என் களஞ்சியம் என்ன செஞ்சிருக்கு, என் மாப்ப செய்கிற தொட்டி என்ன செஞ்சிருக்கு, என்னுடைய பை. அதான் சொல்கிறேன், பிச்சைக்காரன் கோடீஸ்வரனாக இணைஞ்சிருக்கான். அப்போ இயேசு நம்மளோடு இருந்தால் எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் சொல்லுங்க. ஒரு குறை நிலந்தது பூரா சாத்தாண்டு விசாசை திருட்டு ஆவியே, நீ ஏன்ட்டு இருந்து திருடுனா அத்தனை என்ன செய்யணும், இப்போ 2 தனியாக 100 தனியாக வந்து என்ன செய்யணும், இந்த திருத்தலத்தில் வந்து உட்காரணும். வருது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி யாருக்கும் ஃபோன் அடித்தேன். அண்ணா 26ஆம் தேதி எப்படி நான் வந்துடுவேன், ஒரு 3 நாள் இங்கே தங்கி தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு. இந்த மீன்துள்ள இருந்து இந்த பிள்ளை வந்தால, மீன்துள்ள இருந்து ஒரு பிள்ளை வந்தால, ஸ்டெல்லா ஆட்டுங்க. இது அதான் நம்ம ஒழுங்கு யாரும் வந்தால் பேசினா தானே தெரியும், வந்துட்டு இப்படியே உண்மையாக போனால் என்ன தெரியும். அவள் ஒரு செய்தி கொடுத்துருந்தா, அதை வேற எங்கேயும் ஒருத்திட்டு இது பண்ணி அவள் ஃபோன் பண்ணி கொஞ்சம் நான் இது பண்ணி கேஸ் கொடு, நீ என்ன வேணாலும் கொடு அப்படின்னு இந்த கோபத்தில் அவனுக்கு ஃபோன் அடித்தேன். அவள் கேஸ் கொடுத்து என்ன பண்ண முடியும், கொடு அப்படின்னு. அது வரைக்கும் ஒழுங்காக சொல்லிட்டு இருந்தேன். நீ கேஸ் கொடுத்துட்டு நினைச்சி வா அப்படின்னு. நீ ஓ நகையை நான் என்ன செய்யலை, வாங்கலை, சம்மந்தமே இல்லாத பேசுகிறா. கொடு, நான் பார்த்துக்கிட்டேன், கொடுத்ததுக்கப்புறம் உனக்குள்ள அது அந்த இது கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சேன். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ நான் கோபத்தில் அடித்தேன். எடுத்தாப்புல இந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுத்தா ஒன்று அத்தனையும் என்ன செஞ்சிருவேன், உனக்கு வாங்கி கொடுத்து உனக்கு என்ன செஞ்சிருவேன்,
உன்னை கூட்டி நிப்பாட்டிடுவோம் அப்படின்னேன். அண்ணா 26ஆம் தேதி என்ன செஞ்சிருவேன், 23 எனக்கு முடியும். இது முடிஞ்ச உடனே 26 நான் நினைச்சிடறேன், நேரம் வாரேன். எல்லாமே வரும், எல்லாமே ரிட்டர்ன் வரும். இன்னொன்று, நீ வாரையா வரலையோ, இன்னொருத்தர் எதை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னு காட்டியிருக்கிறேன். ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நீ தருது உண்மையாக இருந்தா நீ தான். இந்த ஆளுடைய இதை வச்சு நான் என்ன செய்யக்கூடாது, ஊழியத்தில் எதையும் என்ன செய்யக்கூடாது. ஃபோன் போட்டே சொன்னவர்கள்ட்ட ஓம் பைசாவில் ஒரு டீ கூட குடிக்க மாட்டேன். ஒன்று இது எனக்கு தேவை இல்லை, உன் பணத்துக்காக அவனை என்ன செய்யலை, ஒன்றும் பண்ணலை. ஆனால் எனக்கு ஆண்டவர் இருக்கிறார். கைத்திட்டு கிளம்பும். அது வரைக்கும் அவனை பணத்தை போட்டுக்கிட்டே இருந்தேன். அன்னையோடு நிப்பாட்டினேன். அன்னையிலேருந்து அவனுக்கு தருக்கிறது தான். அன்னைக்கு சொல்கிறான், கஷ்டத்தில் இருக்கு. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீ இதை அறிக்கை பண்ணணும். அதான் சொன்னல, இன்றைக்கி இவ்வளவு கஷ்டம், கடன் பிரச்சனை, நிந்தைகள் இருந்தாலும் என் அறிக்கை என்னை செல்வந்தனாக்கும்படி, என்னை குபேரனாக்கும்படி நீ இந்த பூமியில் ஏழையானீர். அது சத்தியமானால், உண்மையானால் நான் கோடீஸ்வரனாகிறது நிச்சயம். கைதிட்டுக்கலாம். அதனால் அந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, அட்ரஸ் கொடுங்க, ஃபோன் நம்பர் கொடுங்க, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, நாங்கள் உதவி செய்ய ரெடியாக இருக்கோம். உதவி வரும் கண்மலையை நோக்கி நான் பார்க்கிறேன். உதவி செய்கிறவங்களை அப்படி இது பார்த்து, மனுஷன் முகத்தை பார்த்து நான் என்ன ஆகிட்டேன்னா, அந்த இயேசுடைய தொடர்பு எனக்கு என்ன செஞ்சு போச்சு, குறைஞ்சி போச்சு. ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு யாருடைய தொடர்பு வந்திருக்கு, இதை ஸ்டாப் பண்ண உடனே தேவனுடைய தொடர்பு வந்திருக்கு. அதான் சொன்னோம்ல, களஞ்சியம் நிறைஞ்சிச்சு. இனி என்னுடைய பை ஓட்டப்பையாக இருக்காது. இந்த பை இயேசுவின் ரத்தத்தால் அடைக்கப்பட்டு இந்த பணப்பையும் என்ன செய்யும், நிரம்பி. இது இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நடக்கு. முன்னாள் தான் சார் பண்ணேன், என்ன சார் அப்படின்னு. இந்த இதால் தான் கொஞ்சம் இருக்கிறத வந்துடுவேன். ஒன்று இந்த திங்கள் செவ்வாயாக இருக்கும், இல்லைன்னா எலெக்ஷன் முடிஞ்சு உடனே இருக்கும். அதனால் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, எல்லாம் முடிச்சிட்டேன். எல்லா இதுவும் உங்கள் பேரில் உள்ளதெல்லாம் கிளியர், ஓகே, முடிச்சு. இந்த இது கொண்டுக்கு தான் வெயிட்டிங். ஆனால் கண்டிப்பாக நினச்சிவேன் வந்துட்டு நான் கூப்பிடுதேன் அப்படின்னா. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இதை நான் அறிக்கை பண்ணுறேன். என்னுடைய உடைமைகளை திருடிய சாத்தானை உன்னை என்ன செய்கிறேன், நீ திருடியதெல்லாம் ரெட்டத்தனையாக, நூறத்தனையாக திரும்ப நான் ரிசீவ் பண்ணுகிறேன். கைது ப்ரேயர் எப்படி வரணும்? அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் இன்றி வேறொன்றுக்கும். அவன் யார் பேரில் வரான்? பாஸ்டர் பேரில் வரான். அவன் யார் பேரில் வரான்? அவன் புள்ள பேரில் வரான். யார் பேரில் வரான்? பொண்டாட்டி பேரில் வரான். யார் பேரில் வரான்? புருஷன் பேரில். நிறைய பொம்பளை சொல்கிறாங்க, புருஷன் நகையை பூரா கலத்தி கொடுத்து போய் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டேன், நடக்கலையா? புல்லன்னு எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டேன், நடக்கலையாம்மா? அவன் பிசாசு யார் வடிவில் வரான்? புருஷன் வடிவில் வரான். கூட பிறந்த அண்ணன் அக்கா தங்கச்சி வடிவில் இருந்துச்சுதான் வரான். ஓம் புருஷன் உணர்த்தாங்க. ஓம் புருஷன் நான் சொல்லலையே. ஒருவேளை ஓம் புருஷன் இது பண்ணக்கூடிய சாத்தானா யாரு கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா யாரை பிசாசு பயன்படுத்துவான்னு யாருக்கு நிச்சயாது. எந்த நேரத்தில் பிசாசு உன் புருஷனுக்குள்ள வருவான், அவன் கூட பிறந்தவனுக்குள்ள வருவான், உன்னை பெற்றவனுக்குள்ள வருவான்னு நினைச்சியது சரியா? அதனால தான் பிசாசுக்கு இடம் விடாதீர்கள், அவனுக்கு என்ன செய்யுங்க, எதிர்த்து நில்லுங்கள். பிரைஸெல்லாம் ஏற்று நிற்கலாமா? ஒரு 5 நிமிஷம் பிரேக், டீ குடிச்சிட்டு இப்போ திரும்ப நம்ம ப்ரேயர் பூரா என்ன வரப்போகுதுன்னு சொன்னால், பிசாசு நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அடுத்த பகுதி உங்களுக்கு ப்ரேயர், அந்த ப்ரேயரை பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். பிசாசை எதுக்கணும், டெய்லி நீங்கள் எதுக்கணும். பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார், பெருதறி ஜெபம் பண்ணுவார். இந்த சோழியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, வச்சுக்கூடாது. நீ உட்காந்து டெய்லி என்ன செய்யணும், யுத்தம் பண்ணணும். ஒரு பிரச்சனை வருதுன்னா, வறுமை வறட்சியை உண்டாக்குற பிசாசை ஒன்றை என்ன செய்கிறேன், அடுத்த பகுதியில் பார்ப்போம். பிரைஸ் எல்லாம்